2-3 நாளாவே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. எதுக்கு? அன்னைக்கு நான் உன் மனச ரொம்ப நோகடிச்சிட்டேன்ல. என்னைக்கு? உன் அப்பா அம்மா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி. ஓ, அதனால என்ன? எனக்கு சின்ன வயசுல இருந்தே இத பத்தி தெரியாது. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நான் மறக்கணும்னு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். டாக்டர் பாஷையில சொல்லணும்னா கேங் லீடர், நோட்டோரியஸ். என்ன மன்னிச்சிடு மாயா. எதுக்காக? யாரோ ஒருத்தர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உன் அம்மா அப்பா கனடால இருக்காங்கன்னு சொன்னாங்க. இங்க வர்றதே இல்ல, பணம் மட்டும் அனுப்பி வைக்கிறாங்கன்னு. அது தெரியாம அன்னைக்கு நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். உண்மையிலேயே உன்னோட நிலைமை இதுதான் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி பேசியிருந்திருக்க மாட்டேன். ஐ எம் சாரி. அதனால என்ன? அதெல்லாம் என் நல்லதுக்கு தான். டாக்டர் கிட்ட சவால் விட்ட மாதிரி நான் அவங்கள கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லுவேன், இதுதான் என்னோட அம்மா, இதுதான் என்னோட அப்பா, நல்லா பாருங்கன்னு. உண்மையாவா? உண்மையாதான். அப்ப டாக்டர் எனக்கு என்ன பண்ணுவீங்க? அவங்கள என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டா நான் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இஃப் யூ லவ் மீ, இஃப் யூ லைக் மீ. ஒருவேளை கூட்டிட்டு வரலன்னு வை, அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். பிகாஸ் ஐ லவ் யூ, ஐ லைக் யூ. ஐயோ, கன்ஃபியூஷன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இன்னொரு தடவை சொல்லுங்க. இங்க பாரு, நான் இதை விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா சொல்றேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இப்ப புரிஞ்சுக்க. அப்பாவை மறந்துரு, அம்மாவையும் மறந்துரு. என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க, நான் உன்னை பாத்துக்கிறேன். இததான் நான் சொல்ல வந்தேன். டாக்டர், போய் சொல்றீங்க? இல்ல, இது சத்தியம். என்ன யோசிக்கிற? பொய்னாலும் உண்மைனாலும் ஐ எம் சாரி டாக்டர். எனக்கு இப்ப விருப்பம் இல்ல. என்னாச்சு? அப்புறம் எதுக்காக அன்னைக்கு நீ என்ன காதலிக்கிற, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னெல்லாம் டயலாக் அடிச்ச? அது அன்னைக்கு. இன்னைக்கு அப்படி எனக்கு தோணல. இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. எனக்கு வேண்டியவங்க என்ன ஏத்துக்கலன்னா டாக்டர் நீங்க என்ன ஏத்துக்கிறேன்னு சொல்றது நியாயமே இல்ல. அப்போ உன் அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கல்யாணம் நடக்கும். ஆமா, அதேதான். சரி, அப்ப நான் கிளம்புறேன். கண்டுபிடிச்ச உடனே கண்டிப்பா எனக்கு சொல்லணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். நான் வரேன். ஆனா ஒரு விஷயம், நீ எப்பவுமே அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அப்படி நீ கண்டுபிடிச்சாலும் அவங்க உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. 19 வருஷமா உன்னை வேண்டான்னு ஒதுக்குனவங்க இப்ப எப்படி ஏத்துப்பாங்க? இது நடக்காது.